எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொசுவை பற்றி தெரியாத ஒரு 10 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் e-shopping application is one of the online shopping app and available on Play Store and App Store. பைமோட் e-shopping ஆப் இதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே, செக் பண்ணி பாருங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தா, இந்த உலகத்தில் 3000 வகையான கொசுக்கள் இருக்குது நண்பர்களே. அதில் நம்மளை ஒரு 100 கொசுக்கள் மட்டும்தான் கடிக்கக்கூடியது நண்பர்களே. இப்போ இதில் கொசுக்கள் ஒன்லி லேடிஸ் கொசு மட்டும்தான் நம்மளை ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது நண்பர்களே. அப்போ அந்த ஆண் கொசுகளில் என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்கரையை மட்டும்தான் குடிக்கக்கூடியவை நண்பர்களே. அதனால தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல நண்பர்களே. அடுத்து 2, பெண் கொசுக்கள் எதுக்கு நம்ம கடிக்குதுன்னா, அது கொசுக்களை உற்பத்தி செய்வதற்கு மட்டும் இல்லாமல் முட்டை போடுவதற்கும் நம் உடலில் உள்ள நியூட்ரிஷன் எடுப்பதற்காக நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை நம் உடம்பிலிருந்து எடுக்குது நண்பர்களே. அடுத்தது 3, இந்த பெண் கொசுக்கள் அட்டன் டைமில் 100 முட்டைகள் போடும் நண்பர்களே. இந்த முட்டைகள்லாம் எங்கே போடுதுன்னா, தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இடத்துலையும் மற்றும் இந்த தேங்கி இருக்கக்கூடிய சாக்கடையில், அந்த பண்டு போன்ற இடத்துல முட்டையிட்டு அதை பாதுகாத்து மேலும் மேலும் உற்பத்தி செஞ்சு அந்த முட்டைகளுடைய இனப்பெருக்கத்தை அதிகம் செய்கிறது நண்பர்களே. 4, சுறா, புலி, முதலை இந்த மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள் கடித்து கூட யாரும் அதிகமாக செத்ததில்லை நண்பர்களே. ஆனால் இந்த கொசுகள் கடித்து செத்தவங்க 10 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க நண்பர்களே. 5, கொசுகளுக்கு மிக பிடித்த ஒரு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு தான் நண்பர்களே. அதாவது CO2. நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடை விடுவோம் நண்பர்களே. அந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் நம்மளை கடிக்கக்கூடியது நண்பர்களே இந்த கொசு. 6, ஒரு கொசு நண்பர்களே, ஒரு கொசு இடையிலிருந்து 3 மடங்கு வரைக்கும் அந்த இரத்தத்தை இழுத்து குடிக்கக்கூடியது நண்பர்களே. அடுத்தது 7, ஒரு கொசுவோட வாழ்க்கை நண்பர்களே 2 மாதம்தான். அதுக்கு மேலே அதனுடைய வாழ்வு கிடையாது நண்பர்களே, அதுக்குள்ளே செத்துரும். 8, இந்த கொசுக்கள் எல்லாம் இப்போ இந்த பூமிக்கு எப்போ வந்துச்சுன்னா, டைனோசர் காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 2,52 வருஷத்துக்கு முன்னாடி கொசுக்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. 9, இந்த கொசுக்கள் நம்மளை மட்டும் கடிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் விலங்குகளையும் கடிச்சிட்டு தான் இருக்குது நண்பர்களே. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நண்பர்கள். 10, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது கொசுக்களுக்கு பற்கள் கிடையாது நண்பர்களே. அந்த கொசுக்கு 6 வகையான நீடல்ஸ் இருக்குது நண்பர்களே. அதுதான் இது போல் நம் சேனலில் போடும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் உடனே வீடியோக்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.